வண்டிப்பெரியாரில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் சிறுமியின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு ஏற்படுத்த அரசு தயாராக வேண்டும் என்றும் கேரள வியாபாரி விவசாயி ஏகோபன சங்கம் இடுக்கி மாவட்ட கமிட்டி கேட்டுக்கொண்டுள்ளது. சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறுமியின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். வண்டிப்பெரியாரில் கொலை செய்யப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் குடும்பத்திற்கு நேராக நடத்தப்பட்ட தாக்குதலில் குடும்பத்திற்கு தேவையான பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கேரள வியாபாரி விவசாய ஏகோபன சங்கம் இடுக்கி மாவட்ட தலைவர் சன்னி பைம்பலி உட்பட உள்ள மாவட்ட தலைவர்கள் சிறுமியின் குடும்ப உறுப்பினர்களை நேரில் சந்தித்தனர். குமளியில் வியாபாரியான சிறுமியின் அப்பாவை கடந்த தினம் வண்டிப்பெரியாரில் வைத்து விடுதலை செய்யப்பட்ட குற்றவாளியின் உறவினர்கள் கத்தியால் குத்தி காயப்படுத்தினர். கொலை வழக்கில் இளைஞரை நீதிமன்றம் விடுதலை செய்த நிலையில் சிறுமியின் அப்பாவுக்கும் உறவினர்களுக்கும் நிரந்தரமாக கொலை மிரட்டல் நடத்தப்படுவதாகவும் சிறுமியின் அப்பாவுக்கும் குடும்பத்திற்கும் தேவையான பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு தயாராக வேண்டும் என்றும் தற்போதுள்ள வழக்கறிஞரை மாற்றி சரியான வழக்கறிஞரை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இடுக்கி மாவட்ட தலைவர் சன்னி பைம்பலில் கூறினார். മകളുടെ മരണവുമായി ബന്ധപ്പെട്ട കേസിൽ പ്രതി കുറ്റവിമുക്തനാക്കപ്പെട്ട് നിമിഷങ്ങൾക്കുള്ളിലാണ് ഈ ആക്രമണം എന്നത് ഈ സംഭവത്തിൻ്റെ ഗൗരവം വർദ്ധിപ്പിക്കുന്നുണ്ട്. തീർച്ചയായിട്ടും അപ്പീലിന് പോകുന്നുണ്ട്. കുട്ടിയുടെ മരണവുമായി ബന്ധപ്പെട്ട് നീതി ലഭിക്കാൻ ആവശ്യമായ കാര്യങ്ങൾ, നീതി എന്ന് പറയുന്നത് പൗരൻ്റെ മൗലിക അവകാശമാണ്. ആ നീതി ലഭ്യമാക്കാൻ ഭരിക്കുന്ന ഗവൺമെൻറ്റിന് ഉത്തരവാദിത്വമുണ്ട് എന്നാണ് കേരള വ്യാപാരി വ്യവസായി ഏകോപന സമിതി ഇടുക്കി ജില്ലാ കമ്മിറ്റിയുടെ അഭിപ്രായം. തീർച്ചയായിട്ടും നീതി കിട്ടുന്നതിനാവശ്യമായ ബാഹ്യമായ കാര്യങ്ങളിൽ സഹായിക്കുകയും അതിനോടൊപ്പം ഏകോപന സമിതി ഇടുക്കി ജില്ലാ കമ്മിറ്റി ഉണ്ട് എന്ന് പറയുന്നതിലും ഞങ്ങൾക്ക് അതിയായ സന്തോഷമുണ്ട്. வழக்கில் கூடுதல் விசாரணை நடத்தி குற்றவாளிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தலைவர்கள் கேட்டுக்கொண்டனர். மாவட்ட தலைவருடன் மாவட்ட துணைத் தலைவர் சிபுஎம் தோமஸ், குமளி யூனிட் தலைவர் மஜோ, வண்டிப்பெரியார் யூனிட் தலைவர் எஸ் அன்புராஜ், PN ராஜு, சனு போன்றவர்கள் உடனிருந்தனர். நியூஸ் பியூரோ, வண்டிப்பெரியார்.